தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 2025 மட்டுமல்ல, சிம்மராசி பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3-4 வருட காலமாகவே நிறைய கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை நிறைய சந்திச்சுட்டே இருக்கீங்க. உழைப்பு அதிகமாக இருக்குது, முயற்சி அதிகமாக இருக்குது. பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையுமே நேருக்கு நேர் பேசக்கூடிய நபர். ஒரு கண்ணை பார்த்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா சிம்மராசிக்காரன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு கோவம் வந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க, பிடிக்கலனாலும் விலைக்கு போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி நபர். ஆனால் இன்றைக்கி இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அத்தனை விதமான ஏமாற்றங்கள், அத்தனை விதமான பிரச்சனைகள், கடனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நம்ம முன்னாடி நின்று பேசப்பட முடியல, சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால பின்னாடி இருந்து பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா இடைப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2-3 வருஷமா ரொம்ப மோசமாக இருந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சூழல் இந்த 2025 இந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது பிறக்குமா, பொதுவாகவே உங்கள் லைஃப்பில் இந்த கடன் இருந்துகிட்டே இருக்குமா, இனி எப்போவுமே பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 பார்த்தீங்கன்னா கெண்டகச்சனி 7ல் இருந்த சனி இப்போ 8ல் அஷ்டமச்சனியாக பயிற்சியாக இருக்காங்க மார்ச் 29. இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ல் இருந்த கேது உங்கள் ராசிக்கு வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து 8ல் இருந்த ராகு வந்து 7க்கு வர்றதும், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வரப்போகிறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும், அந்த லாபத்தில் வரக்கூடிய குருநாள் கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் இருக்க போகுது. ராகுகேது பயிற்சி நல்ல சப்போர்ட் இருக்க போகுது. சனி 8ல் இருந்து அஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா கவனமாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் கொண்டு திட்டமிடல் கண்டிப்பாக முக்கியம். இனி நீங்கள் வந்து ஒவ்வொரு வகையிலுமே நான் ஒன்றா சொல்ல வரேன்னா கடன் வாங்குறதை இனி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். எந்த சிக்கல் வந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாங்கின கடனை பணி போல் கட்டுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் கடன் வாங்கினவரை நான் கொடுத்தது அதிகம், எனக்கு வரமாட்டேங்களே, எனக்கு அந்த பணம் வந்தாவே நான் கடனை கட்டிடுவேன்னு சொல்கிறதும் இருக்கிறோம். பொதுவாகவே நீங்கள் நேரம் சரியில்லைன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு பற்றி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் விரைவாகும். இன்றைக்கி நீங்கள் கடன் வாங்கிருக்கீங்க, அந்த கடனை யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 4 மடங்கு நீங்கள் வச்சுக்கலாம், 2 மடங்கு வந்து தண்ட செலவு, வீண் விரைய செலவாக தான் அந்த கடன் போயிருக்கு. அந்த வாங்கின கடன் எல்லாமே உங்களுக்குன்னு வாங்கின கடன் அப்படின்னா ஒரு 50% சொல்லலாம். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செலவு கிடையாது, ஏதோ சம்மந்தமில்லாத செலவுகள் தான். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தமில்லாத கடன்கள் அப்படிங்கிறது பணி போல கம்மி ஆகணும் அப்படின்னீங்கன்னா இனிமேல் கடன் வாங்குறது அதை அவாய்ட் பண்ணி இந்த 2025 கடன் வாங்கக்கூடிய விஷயம் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சரி, இந்த கடன் கம்மியாக இருக்குதா இறைவழிபாட டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா வீட்டில் 100% எல்லாருடைய வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மிளகு அப்படிங்கிறது இருக்கும். அந்த மிளகு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அப்போ அந்த மிளகு எத்தனை மிளகு வந்து வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு 21 மிளகுங்க, 21 மிளகு வச்சுக்கங்க. வரமிளகாய் 3 வரமிளகாய் வச்சுக்கங்க, 3 உப்பு கல் வச்சுக்கங்க. இது கிட்டத்தட்ட அது 3ஐயுமே வந்து ஒரு மஞ்சள் தூளில் கட்டிடுங்க. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்துக்கு வந்து கடுகு கட்டக்கூடாது, மற்றபடி இந்த 3 பொருளை வச்சுக்கலாம். இதை 3 பொருளை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சத்தூளை கட்டி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும். அது எந்த நாளில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிக்கங்க. காலையில் எந்திரிச்ச உடனே மனதளவில் உடல் அளவில் நீங்கள் எந்த இதுவுமே நினச்சக்கூடாது, எந்த திங்குமே வச்சக்கூடாது, நல்லது மட்டுமே நினச்சி ஒரு 5 to 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சக்கூடாது இதை நினச்சி வேண்டி ஒரு தெய்வம் ஒன்று வீட்டில் போடுங்க. தெய்வம் போட்டதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இந்த கட்டணை போட்டு அதை வச்சு சாமி போடுங்க. கட்டணை போட்டு அதை எடுத்து உங்களுடைய பூஜையிலையோ அல்லது நீங்கள் தூங்குற இடத்துல இருக்கிற இடத்துல வீட்லேயே வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திங்கட்கிழமை மறுபடியும் திருப்பி பிரம்மூர்த்தத்தில் எந்திரிச்சு அடுத்த இந்த வரக்கூடிய திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த கட்டணை போடுறது கொண்டு போய் தண்ணியில் யார் எதிரிக்காத மட்டும் தண்ணீரை விட்டுட்டு வந்து வீட்டில் வந்து தெய்வம் போட்டு அந்த பூஜையை முடிக்கணும். இந்த மாதிரி வந்து மாதத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம். வாரம் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் பண்ணலாம். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த நெகட்டிவ் வைவ் கம்மியாகும். நெகட்டிவ் வைவ் கம்மியாச்சுனாவே உங்களுக்கு படி போல் வந்து அந்த கடன் பிரச்சனை கம்மியாகும். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவுகள் நல்லாயிருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், உங்களுடைய காரியங்கள் சித்தியாக நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடங்கள்லேயே ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக வந்து எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய நபர். இன்றைக்கி அந்த ஸ்ட்ராங்னஸ் ரொம்ப கம்மியானதுக்கான காரணமே இந்த டைமிங் பீரியடும் ஒரு காரணம், கடன் பிரச்சனை ஒரு காரணம். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த ரெமெடியை பண்ணிவிட்டு நீங்கள் சரியான முறையில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக 100% நல்ல முறையில் மாற்றங்கள் வரப்போது. தைரியம் பாருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜென்ரலான இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம பற்றி பேசலாம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் பொதுவாக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏன் உருவாகுது, நமக்கு ஏன் கடன்கள் உருவாகிட்டே இருக்குது, எதனால் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், இவ்வளோ உழைப்பை போடுறோம், ஆனால் பட் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய விதி அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நம்முடைய இதில் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஒன்று நடைமுறை கர்மா, ஒன்று பிறப்பு கர்மா.
நடைமுறை கர்மான நம்ம செய்யக்கூடிய தவறுகள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேட் டைம்ல ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிருவோம். என்ன பண்ணுவோம்? சம்மந்தமில்லாம ஒரு கடன் வாங்குவோம். ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவோம். வண்டி வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவோம். ஒரு கார் வாங்குறதுக்காக ஆல்ரெடி இருக்கும் நம்மட்ட இருந்தா இன்னொரு லோன் போட்டு கடன் வாங்கிட்டு, எல்லா கடனா கட்ட முடியலம்மோ, ஒரு வீடு வந்து நமக்கு தேவைக்கு இந்த மாரி செலவு பண்ணியிருக்காம, ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு, அதுக்கு ஒரு கடனா கட்டிட்டு நம்ம மன உளைச்சல் ஆயிக்கும். இதுக்கெல்லாம் என்னன்னா டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நல்லதே செஞ்சிரும், அது கூட கடனும் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழல் உங்க ஜாதக பிரகாரம் எப்போ வந்திருக்குது, அது ஏன் வராம இருந்திருக்கணும், எந்த நேரத்துல பண்ணா அந்த கடன் நம்ம அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இனிமேல் அந்த கடன் கட்டக்கூடிய வழிகள் எப்போ பிறக்குது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி, நம்முடைய பிறப்பு யோகம், இப்போ நடைமுறை கர்மா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு, அல்லது மனிதனுடைய நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா, திஷ்டிகள் ஏதாவது இருக்கா, அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை செக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நம்முடைய கடன் சார்ந்த பிரச்சனை உடைய கம்மியாகிறதுக்கு வழிகளும் பிறக்கும். அதே மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வழிகளும் கட்டாயமா பிறக்கும். அதுக்கான நீங்க முயற்சி எடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்துல 5வது பாகம், 7வது பாகம், 9ஆம் பாகம், 11ஆம் பாகத்துடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, யோக பலனை கொடுக்குதா இல்லையா, 2வது வீடுடைய தன்மை, 2வது வீட்டு அதிபதி எங்க வீட்டுல இருக்கிறாரு, குருவுடைய பார்வைகள் வந்து நம்முடைய ஜாதகத்துக்கு நம்முடைய ராசிக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கிறாங்க, யோகத்துல வந்து இருக்கா, பாவத்துல இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வரைகளை உருவாக்குனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து எல்லா வகையான பிரச்சனை சரியாகி கண்டிப்பா உங்க குடும்பம் அடுத்த வளர்ச்சிக்கு போகும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை நம்ம மூலியமா பார்ப்போம்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கு. நீங்க நேர்ல ஒரு நாள் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும், என்னுடைய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னா பண்ணுவீங்களான்னா கண்டிப்பா தாராளமா பண்ணிக்கலாம். எங்க டேட்டு டைம் அண்ட் பர்த் பிளேஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதக டீட்டெயிலாக நம்ம வந்து தெளிவுபடுத்தி என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவான முறையில் பார்த்துக்கலாம். கண்டிப்பா எல்லா வளமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாற்று வழியை நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களை சந்திச்சு மீண்டும் ஒரு நல்ல நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.